லோகோ வருது பாத்தீங்களா, அந்த லோகோவையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுல வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து எக்ஸஸ் பண்ணிக்க முடியுமா, அதாவது ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம இந்த டெல் லேப்டாப்பை பொறுத்தளவு காமன் கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லாமே வந்து உட்காந்து செக் பண்றாங்க. ஒரு 2-3 நாளா அண்ணன் வந்து வீடியோ போடல. என்னன்னா அண்ணனுக்கு வந்து த்ரோட் பெயின் ஆயிடுச்சு. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெல் லேப்டாப்போட டஸ்ட் ஒன்று கிளீன் பண்ணிருப்பேன். அது கொஞ்சம் லைட்டா மூக்குல ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச முடியல, தொண்டை கட்டிக்கிச்சு. அதனால வீடியோ வந்து நம்மளால பண்ண முடியல. இப்பயுமே வந்து கொஞ்சம் குரல் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. 2026ல டெல் கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த டெல் கவர்மெண்ட் லேப்டாப் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து சர்வீஸ்க்காக வந்திருந்தது. ஆனால் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு முன்னாடி அது ஆல்ரெடி ஒரு பெரிய ஷோரூமுக்கு வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கஸ்டமர். ஆனால் அங்கே நீங்கள் சர்வீஸ் எதுவும் செய்ய வேணாம், நீங்கள் லேப்டாப்பை முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து நம்ம ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 2026ல கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஒர்த்தா பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்போட ஸ்பெக் என்ன அப்படின்றத பார்த்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்புக்கு வந்து நம்ம என்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஷாப்புக்கு வந்து டெல் லேப்டாப்போட ஸ்பெக் என்ன அப்படின்னா Ryzen 3 தான் 7320U சீரியஸ் ப்ராசஸரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 4 கோர் 8 த்ரெட் இருக்கு. அதாவது ஒரு பேசிக் யூஸுக்கு வந்து உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு லேப்டாப் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த லேப்டாப் வந்து சூப்பராகவே இருக்குங்க. எந்த ஒரு இடத்துலையுமே லேக் இல்லை, ஒரு பேசிக் யூஸுக்கு. அதாவது கவர்மெண்ட் கொடுத்ததுலேயே பெரிய டிஸ்பிளே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெல் லேப்டாப் தாங்க. டெல் லேப்டாப்பை பொறுத்தளவு 15 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இதில் வந்துடுது. 8GB LPDDR5 ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த ரேமை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சால்டர் ரேம் அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா NVMe SSD. இதை பொறுத்தளவு நமக்கு 256 SSD தான் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா டெல் லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் வந்து நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து சர்வீஸ் பண்ணும் போது பர்சனலாக பார்த்தேன். அதை வந்து கரெக்டாக ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நோட் பண்ணி என்கிட்ட சொன்னார், ஆனால் டெல் லேப்டாப்பில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜை வந்து எக்ஸஸ் பண்ணிக்க முடியுமா, அதாவது ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நானுமே செக் பண்ண தம்பி. அதில் என்னன்னா ஹார்ட் டிஸ்க்குக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கான கனெக்ஷன் அப்படின்றது வந்து அங்கே இல்லை. அதுதான் பிரச்சனையாக இருக்கு அங்கே. அப்போ இதில் வந்து நம்ம எக்ஸஸாக ஸ்டோரேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. நான் வேறு ஏதாவது ஒரு டெல் லேப்டாப் உள்ளே வந்துச்சுன்னா நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அடுத்து இந்த லேப்டாப்போட சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையில வந்து சூப்பராக இருக்குங்க லேப்டாப்பை பொறுத்தவரைக்கும். ஓவராலாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த டெல் லேப்டாப்போட ஒர்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நியூ லேப்டாப்ன்றது 512GB போட்டு ஒரு 45K வாங்குவோம்னு வச்சிங்களேன். நம்ம ஒர்த்துன்னு நம்ம ஒரு மதிப்பு போட்டோம்னா 35K வரைக்கும் வரும் லேப்டாப்பை பொறுத்த அளவு. ஸோ டெல் லேப்டாப்போட ஸ்பெக்கு வந்து இதுதான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் கவர்மெண்ட் லோகோ வருது பார்த்தீங்களா, அந்த லோகோவையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அது இப்போதைக்கு வேணாம், அந்த வீடியோ நான் ஃபியூச்சரில் பண்ணுறேன். ஏன்னா அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே வராமல் கூட போகலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட போகும். அதனால நான் வேண்டாம் அப்படின்றேன். நான் ஃபியூச்சரில் அந்த வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இந்த டெல் லேப்டாப்பை பொறுத்தளவு காமன் கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேனல் டேமேஜ் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஒன் ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒன் ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இது ஓவராக டைட்டாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேனல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது ஒரு செலவு நீங்கள் தனியாக செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. சென்ட்ரல் பிளேஸில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2 கார்னர்லையும் வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க. லேப்டாப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிங்க. டெல்லை பொறுத்தளவு சர்வீஸ், இந்த சர்வீஸை பொறுத்தளவு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். இது வந்து வெளியில் ஒரு ஷாப்புக்கு போணுச்சு, அங்கே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த லேப்டாப்பில் அப்படி என்னதான் பிரச்சனை ப்ரோ அப்படின்னு கேட்டால் அதில் வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து மிதிச்சிட்டதில் உடஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வராங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நிறையா அதிர்ச்சிகள் இருக்குது. அதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரியோட கனெக்டரை வந்து டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க.
அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நான் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டார்டிங்லேயே பார்க்குறேன், என்னடா அது ஒன்று வந்து உள்ளேயும் ஒன்று வெளிலையும் வந்து நிற்கிது, கரெக்டாக சேமாக இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பின்னே பார்த்தீங்கன்னா அப்படியே டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உடனே அதை இமீடியட்டாக வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். சார் இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை, அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த லேப்டாப்பை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அதில் உள்ளது. நம்ம அந்த ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இதை சேஞ்ச் பண்ண பிறகு அந்த லேப்டாப்போட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் அதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் அடுத்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது 15 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 144 ஹெட்ஸ் உள்ளது. அப்போ இந்த லேப்டாப் வந்து ஆல்ரெடி அந்த ஷாப்பில் கொடுக்கும் பொழுது அவங்க இந்த டிஸ்பிளேக்கு சொன்ன ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 ப்ளஸ் 500 வந்து அதுக்கு ஃபிட்டிங் சார்ஜுன்னு கேட்டிருக்காங்க. கஸ்டமரால் அவ்வளோது என்னால் கொடுக்க முடியாது 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த எடுத்துகிட்டு வரும்போது தான் நான் சொன்ன இந்த பேட்டரி கனெக்டர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து அதில் நான் பார்த்து சொன்னது. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து நம்ம ஷாப்பில் கொடுத்த பிறகு அது என்ன டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். 5,400 ரூபாய் இந்த டிஸ்பிளேவோட ப்ரைஸு. ஃபுல் ஹெச்டி 15.6 6 மந்த்து வந்து வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தம்பி 2 பேரும் வராங்க ஷாப்புக்கு. அவங்க எல்லாமே வந்து உட்காந்து செக் பண்ணுறாங்க டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. உட்காந்து எல்லாத்தையும் பொறுமையாக நீங்கள் செக் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை அவங்க சொல்லி எல்லாம் செக் பண்ணுறப்ப அப்போ தான் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த ஷாப்புக்கு போகிறப்ப என்ன நடந்துச்சு பண்ணுறது அந்த மாதிரி கேட்டாங்கன்னே. அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஷாப்புக்கு போனோம். அங்கேயும் வந்து கூடுதலாக தான் வந்து அமௌண்ட் கேட்டாங்க எல்லா இடத்துலையுமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யதார்த்தமாக உங்களோட சேனல் வந்து நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தான் சரி நான் உங்கள்கிட்ட கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நான் என்ன ப்ரைஸ் சொன்ன வேகத்துக்கு தம்பிங்க வந்து எதுவுமே சொல்லலை. ஓகேண்ணே நீங்கள் ரெடி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி தான் அடுத்த வார்த்தையே வந்துச்சு. அதே மாதிரி அவங்க எல்லாருமே கொடுத்தது வந்து 3 மந்த் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்பிளேக்கு. 3 மந்த் வாரண்டி கொடுத்து 10,000 ரூபாய் வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ஓவரான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஆல்ரெடி டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்குலாம் ஒரு டிஸ்பிளே போகவே போகாது. 10,000 ரூபாய்க்கெல்லாம் வந்து டிஸ்பிளே கிடையாது. அது வந்து இவங்களா கொடுக்கறது தான், மார்ஜின் வச்சு கொடுக்கறது தான். அந்த அளவுக்குலாம் மார்ஜின் வச்சு நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பையன்லாம் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற பையன். அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணி சரி ரைட்டு நம்ம இந்த டிஸ்பிளே ஏதோ நம்மளால தப்பு நடந்துருச்சு அந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்றது தான். அப்போ அவங்க சைட்லேருந்து நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நான் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்குறேன். அவங்க 3 மந்த் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 6 மந்த் வாரண்டி கொடுக்குறோம். அப்போ இது வந்து எந்த வகையிலையுமே வந்து குறை கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பெரிய பிராண்டை தேடி தான் போகிறீங்க, பெரிய ஷோரூமை தேடி தான் போகிறீங்க. அங்கே தான் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த மாதிரி பின்ன டேமேஜ் பண்ணுற நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோலாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். பின்ன டேமேஜ் பண்ணி விடுறது, சரியாக ஃபிட்டிங் பண்ணாதது, இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஷோரூமில் தான் நடக்கும். அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஒர்க்கு, அதாவது வந்து அவங்க வந்து சிபியூ சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி, சிபியூ சர்வீஸு, லேப்டாப் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஆள் போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் பண்ணணும், எல்லாத்துலேயும் நான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி இடத்துல நீங்கள் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் மட்டும் பர்டிகுலராக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லாட்டி லேப்டாப் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களோட முழுக்க அவங்களோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை வந்து பிரித்து அந்த வேலைகளை செய்கிறது தான். ஸோ அவங்கள மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லுக் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. உங்கள் லேப்டாப்பை கையில் கொடுக்குறப்பே அவங்களால வந்து ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட முடியும் அந்த லேப்டாப்பில் வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன கடைகள், அந்த மாதிரி கடைகள் லேப்டாப் சர்வீஸ் எங்கே போட்டிருக்கோம் அந்த மாதிரி கடைகளில் கொடுங்க. உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி லைஃப்பும் உங்களுக்கு வந்து நல்லா அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த டெல் லேப்டாப்போட சர்வீஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் வந்து கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதை மாதிரி என் சைட்லேருந்து உள்ள சர்வீஸையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.